மாமனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரை எப்படி அடையறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நாம நினைச்ச மாதிரி முத்தழகு கோவப்படுறா. ஹேய் சிந்தாமணி, என்ன ஸ்ரீஜா சிந்தாமணி, உங்க சகுனி வேலை இன்னும் முடியலையா? ஸ்ரீஜா, முத்தழக பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இவ மேல டவுட்டா இருக்கு ஸ்ரீஜா. இவ கண்டிப்பா வெளிநாட்டுக்காரி இல்ல. அண்ணாச்சிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு வசந்த் ராசாத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்கதா இவ அண்ணாச்சி வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமாமா, எனக்கும் இவளை பார்த்தா அப்படித்தான் தோணுது. அப்பப்பப்பப்பப்பப்பா, எவ்வளவு ஃபாஸ்ட்! இப்பதான் நீங்க இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? இன்னும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு யுகமே ஆகும் போல இருக்கே. என்ன பாக்குறீங்க? நான் யாருன்னு தெரியணுமா? ம்? காளி, காளியே தான் சிந்த். என்னடா சென்னையில இருக்க வேண்டியவன் இங்க என்ன பண்றான்னு பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? காளி அபி தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்க இருந்தாலும் உடனே ஓடி வந்துருவான், தேடி வந்துருவான். ஓ, இவன் அபியோட ஆளா? உங்களால என் தங்கச்சிய ஒன்னும் பண்ண முடியாது. சீக்கிரமா திருந்துறதுக்கான வழிய பாருங்க. வட்டா இந்த காளி வந்து நம்மள நல்லா முட்டாளாக்கிட்டு போயிட்டானே. என்னங்க, எப்படியோ ஒரு வழியா ராசாத்தி கல்யாணம் முடிஞ்சது. ஆமா மேகல, பாண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு ராசாத்தி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான். ராசாத்தி கல்யாணம் முடியுமா முடியாதான்னு கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நாம கும்பிடுற முனீஸ்வர அருளாலதான் ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. பாண்டி, நீ ராசாத்தி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டடா. வாமா, உள்ளவா. என்ன அபி இது கையில? இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. அபி, என்ன இது பாக்கிறதுக்கு காணிக்க மாதிரி இருக்குது? நம்ம ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா 1 பவுன்ல தங்க காசு எடுத்து வசந்த் ராசாத்தி கையால நம்ம ஊர் கோயில்ல காணிக்க போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்காக
நான் கொஞ்சம் கொஞ்சமா சாமி முன்னாடி முடிஞ்சு சேர்த்து வச்ச காசு இது. நீங்க நாளை பின்ன வசந்த் ராசாத்திய பாக்கும்போது அவங்க கிட்ட கொடுத்து இந்த பணத்துக்கு ஒரு தங்க காசு வாங்கி நம்ம ஊர் கோயில் உண்டியல்ல அவங்க 2 பேரையும் போட்டு சொல்லிடுங்க. சரி அபி. அப்ப நான் வர அத்தை, வரேன் மாமா. சரிம்மா. அபி ரொம்ப தங்கமான பொண்ணு இல்லைங்க. ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டு காணிக்கெல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கா. ஆமா மேகலை. என்னங்கண்ணே? அபி எதுக்கு இப்ப மாமா வீட்டுக்கு வந்துட்டு போறான்? சரி, உள்ள போய் என்னன்னு விசாரிப்போம். மேகலை, அபி ராசாத்தி கல்யாணத்துக்காக ரொம்ப மெனக்கட்டு இருக்கா. ஆமாப்பா, ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்க நான் தான் காரணம்னு சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா, ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு இதோ அபிதான் காரணம். ராசாத்தி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்க அவர் ராப்பகல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. எனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணிருக்கா. அவ மட்டும் துணையா இந்த கல்யாணத்தை நடத்த உதவி பண்ணலனா அண்ணாச்சி எதிர்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருக்க முடியாது. ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிய வயித்துல வேற குழந்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இல்ல பாண்டி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு அந்த அபி மேல இன்னும் மரியாதை கூடுதல. இந்த மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ண பாக்குறதே ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஆமா மேகலை. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன குணம்? பெரிய பொல்லாத குணம். அவ என்னமோ பெருசா பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி எல்லாரும் அவளை புகழ்ந்து தள்ளுறீங்க. அபி ஒன்னும் ராசாத்தி மேல இருக்கிற பாசத்தினால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அந்த சாக்குல என் மாமா கூட சேர்ந்து சுத்தலாம்ல, அதுக்குதான் அப்படி பண்ணிருக்கான். அந்த அபி ராசாத்தி கல்யாணத்தை ஒரு காரணமா வச்சு என் மாமாவை வளைச்சு போடதான் பாத்திருக்கா. அது புரியாம அவளை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அந்த அபிக்கு ஏதாவது ஒரு சொத்த காரணத்தை சொல்லிட்டு என் பாண்டி மாமா கூட பேசணும். அதுதான் அவளோட குறிக்கோள். இப்ப கூட இங்க நம்ம வீட்டுக்கு ஏன் வந்துட்டு போயிருப்பா நான் சொல்லட்டுமா? உரைக்கு தயிர் வேணும், காஃபிக்கு சக்கரை வேணும்னு இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மாமா வந்து பாத்திருப்பா, அதானே? முத்தழகு, நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோங்கிறதுக்காக சும்மா இஷ்டத்துக்கு அபிய பத்தி தப்பா பேசாத. அபி இப்ப எதுக்கு வந்துட்டு போனா தெரியுமா? ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா ராசாத்தி கையால நம்ம ஊரு கோவில்ல தங்க காசு போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கா. அதுக்காக வேண்டிக்கிட்டு அவ சேர்த்து வச்ச பணம் தான் இது. அபிக்கு பாண்டி கிட்ட பேசுறதுதான் முக்கியம்னா அதுக்காக சாமி உண்டியல்ல தங்க காசு போடுறதுக்கு காசு சேர்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு பிடிக்காதவங்க பண்றதெல்லாம் நமக்கு தப்பாதான் தெரியும். நீ அபி மேல இருக்கிற வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசி. அப்ப உண்மை என்னன்னு உனக்கே புரியும். ராசாத்தி வசந்த் கல்யாணத்தை ஒரு காரணமா வச்சு அந்த அபி சஞ்சீவ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா.
என்ன வசந்த், உங்க அப்பாவை நினைச்சு பயமா இருக்கா? அதான் தாலி கட்டியாச்சுல, இனிமே எதுவா இருந்தாலும் வா பேசி தீர்த்துக்குவோம். வாங்க போலாம். வா ராசாத்தி. வாங்க 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 வாங்க. வசந்த், அம்மாவே உங்களை உள்ள வான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னா அண்ணாச்சி உங்களை ஏத்துக்கிட்டாரு தானே அர்த்தம். வாங்க வாங்க உள்ள போலாம். நில்லுங்க நில்லுங்க, ஆர்த்தி எடுத்துறேன், அதுக்கப்புறமா உள்ள போங்க. இவங்க கெட்ட கேட்டுக்கு ஆராத்தி ஒண்ணுதான் குறைச்சலா? என் பேச்ச மீறி என் எதிரியோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு வந்த இவனுக்கு என் வீட்டுல இடம் இல்ல, போடவில்லை. எங்க என்னங்க பேசுறீங்க? அவன் நம்ம புள்ளைங்க. ஏய், அது அவன் என் பேச்ச கேட்கற வரைக்கும் தான். எப்ப என் பேச்ச மீறி பாண்டியோட தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே என் பிள்ளைங்கிற தகுதியை இழந்துட்டான். ஏய், போடவில்லை. அப்பா. ஏய், என்னடா அப்பா நொப்பான்ட்டு? நீ என் பிள்ளையே இல்ல, போடவில்லை. ஏய், போன்னு சொன்னா போக மாட்டேன். என்னங்க வேண்டாங்க. அண்ணாச்சி, வசந்த், எங்க வசந்த் வசந்த் என்னங்க? ஏய், விடு. வசந்த், ஐயோ வசந்த் வசந்த். வசந்த், வா வசந்த், எந்திரி, வா போலாம். எந்திரி வசந்த், எந்திரி. என்னங்க என்னங்க பண்றீங்க? ஏய், பேசாம இரு. என்னங்க என்னங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏய், ஓடி. என்ன போனவங்க திரும்ப வராங்க? போங்க. இல்ல கணேசா, என்ன என்ன நடந்துச்சு? அட, அதை ஏன் கேக்குற மச்சான்? நாங்க அண்ணாச்சி வீட்டுக்கு போனோம்ல, அந்த அண்ணாச்சி வசந்த் ராசாத்திய வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
வசந்தோட பொருளெல்லாம் வெளியே போட்டு கொளுத்தி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. இவ்வளோ நடந்தும் அவன் கொட்டை இன்னும் அடங்கல. மாப்பிள ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள. அந்த அண்ணாச்சி உங்களை வீட்டில இருந்து துரத்திட்டா உங்களுக்கு என்ன வேற இடமா இல்ல? வாங்க நம்ம வீட்டில் இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு ஒரு நாள் உங்க அருமை புரியும். அன்னைக்கு உங்க அப்பாவே உங்க முன்னாடி வந்து நிப்பார். ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இருடா, பொண்ணு மாப்பிளையும் முத தடவையா வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஆரத்தி எடுக்க வேணாமா? முத்தழகு, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ராசாத்தி, எங்க போன? ராசாத்தி, எப்போ வந்தீங்க ராசாத்தி? அபி, ராசாத்தியும் மாப்பிளையும் இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க. ஏன் அத்தை? அண்ணாச்சி வசந்த் ராசாத்திய அவர் வீட்டுல சேர்த்துக்காம இவங்களை விரட்டி அடிச்சிட்டாரு. சரி விடுங்க. அண்ணாச்சிக்கு ஒரு நாள் உங்க அருமை தெரிஞ்சு உங்களை தேடி வருவாரு பாருங்க. ஆமா, இதேதான் மச்சான்னு சொன்னா. உங்க 2 பேர் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குதே. இந்தாங்க மாமா, கற்பூரத்தை ஏத்துங்க. குடும்பம் நில்லு முத்தழகு. அபி, சொல்லுங்க அத்தை. ராசாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு அவ வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்கு நீதான் காரணம். ராசாத்தி கல்யாணத்தை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தியிருக்க. அதனால அவ வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்கிற உரிமை உனக்கு தான் இருக்கு. ராசாத்திக்கு உன் கையால நீயே ஆரத்தி எடுமா.